ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம காருக்கு வந்து ஒரு கார் வாஷர் ஒன்று வாங்கியிருக்கோம். அது காம்பேக்டாகவும் இருக்கணும், வந்து எப்படின்னா மல்டி பர்பஸாகவும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார் வாஷர் வாங்கணும்னு நினச்சோம். அதே மாதிரி நம்ம சர்ச் பண்ணியிருந்தோம், அமேசானில் கிடச்சிது. அந்த கார் வாஷரோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணால் இதுதான் அந்த கார் வாஷர் பவுச்சர் அப்படின்ற பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஸோ அந்த பாக்ஸை பாருங்கள், ஆல்ரெடி ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். டேமேஜாக இருக்குது பாக்ஸு. ஓப்பன் பண்ண உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் இருக்குது, ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று இருக்குது, ஒரு ராடு ஒன்று இருக்குது, ஒரு ஓஸ் செட்டு ஒன்று இருக்குது, இது வந்து இன்லெட் கனெக்டர் ஒன்று இருக்குது, நாசல் ஒன்று இருக்குது. ஸோ நாசல் வந்து 2 நாசல், ஒரு 0 ஒரு 40 டிகிரி நாசல் ஒன்று, ஒரு சோப் டிஸ்பென்சர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபில்டர் ஒன்று. ஸோ ஏன்னா வந்து இது வந்து நீங்கள் பேக்கெட் வாட்டரில் கூட யூஸ் பண்ணி நம்ம வாஷ் பண்ணலாம் காரை. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராடக்ட். நல்லா ஹெவியாகவே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கன் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸ்மார்ட் லிவிங் அவங்களோட ப்ராடக்ட் என்னென்ன இருக்குன்றதை இது பண்ணியிருக்காங்க. இது வந்து 12+6 மந்த் எக்ஸ்டெண்டர் வாரண்டி. நம்மளோட ஃபீட்பேக்கை கொடுத்தோன்னா அவங்க அந்த வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதான் அந்த வாரண்டி கார்டு. ரிஜிஸ்டர் பண்ணோன்னா இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி பாக்ஸில் ஒன்றும் இல்லை, பாக்ஸை தூக்கி போட்டுலாம். ஸோ என்னடா இது கன்று மாதிரி இருக்குதுன்னு பார்த்தீங்களா, இதுதான் அந்த பவுச்சர் பிராண்டோட கார் வாஷர். ஸோ இதில் வந்து 7500 mAh பேட்ரி கொடுக்குறாங்க. 350 PSI ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ ஆன் பண்ணுறவங்க ஸோ ரன் ஆகுது. இப்போ இதை கனெக்ட் பண்ணுறது எப்படின்றது பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஓஸு பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பாருங்கள், நல்லா பெண்டு பண்ணி காட்டுறேன், கிட்ட வரும். ஸோ இந்த மற்ற ஓஸ் மாதிரி பிளாஸ்டிக் ஓஸ் மாதிரி பெண்டு பண்ணால் அப்படி நிற்காது. இது பெண்ட் பண்ணால் கூட உடனே ரீப்ளேஸ் ஆகிடுது. ஸோ இது வந்து இந்த கனெக்டரில் கனெக்ட் பண்ணுவோம், இன்லெட் கனெக்டர் இது. ஸோ இது இந்த மாதிரி இருக்கும். இந்த ஓஸை இதுக்குள்ளே விட்டுட்டு இதில் நல்லா ப்ளக் பண்ணிவிட்டு த்ரெட் பண்ணிட்டிங்கன்னா நல்லா டைட்டாக வந்து பிடிச்சிக்கும், வாட்டர் வந்து லீக் ஆகாது. அதுக்கப்புறம் வந்து இதுதான் வந்து இது இன்லெட்டு, இது வந்து அவுட்லெட்டு. கொஞ்சம் ஹார்டாக இருக்குது பாருங்கள். ஸோ லாக் பண்ணிடலாம். ஸோ இந்த இது வந்து ராடு பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ராடு. இந்த ராடை வந்து இதில் வச்சு ட்ரிப் பண்ணிக்கணும்.
வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சும்மா தான் இது ஒரு கவர் இது. ஸோ இந்த நாசலில் வந்து இந்த ராடில் வந்து இந்த நாசலில் நீங்கள் வந்து ப்ளக்கின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த வாட்டர் டிஸ்பென்சரையும் நீங்கள் வந்து ப்ளக்கிங் பண்ணி நீங்கள் இதில் வந்து சோப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு இது வழியாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து சோப்பு ஆட் பண்ணி அப்படியே டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம காரை வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இன்னொரு பர்பஸுக்கு நம்ம வாங்கியிருக்கோம், அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இதோட பர்ஃபார்மன்ஸும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இது எப்படி இருக்குன்னு பர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாம். அதே மாதிரி கார் வாஷர் வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஒன்று வாங்கிக்கோங்க. ஸோ இந்த லிக்விட் வந்து 280 rupees ஆச்சு எனக்கு. நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். 5 liters அது. நீங்கள் இது வந்து இந்த லிக்விடை வந்து இந்த டிஸ்பென்சரில் போட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷாம்பு மாதிரி யூஸ் ஆகும். உங்களுக்கு காரில் இருக்கிற ஆயில் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த லிக்விட் நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுன்றவங்க பை பண்ணிக்கோங்க. வாஷரோட பாடி பொறுத்தவரை சாலிட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருவாங்க, நல்லாவே இருக்குது. அதே மாதிரி இந்த நாசல் கூட ஸ்டீலில் கொடுத்துருவாங்க இந்த ராடு. அதே மாதிரி இந்த நாசல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராஸில் தான் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது. ஸோ இந்த மீட்டர் வந்து 5 மீட்டர் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஹோஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லென்த் இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த ஃபில்டரை கம்பல்சரி நீங்கள் இதில் ப்ளக்கின் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மோட்டர் வந்து ரொம்ப நாளுக்கு உழைக்கும். ஏன்னா வாட்டரில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் இந்த ஃபில்டர் வந்து ஸ்டாப் பண்ணிடும். வெறும் பியூர் வாட்டர் மட்டும்தான் உள்ளே போயிட்டு அவுட் ஆகும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மோட்டரில் டஸ்ட்டு உள்ளே போய் அடைச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மோட்டரு. ஸோ சார்ஜரை பார்த்திங்கன்னா ஒன் சைடு USB-A டைப்பும் இன்னொரு சைடு வந்து 3.5 mm பின்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ப்ளக்கின் வந்து இந்த ரியரில் ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவங்க இன்னொரு விஷயம் இதில் பண்ணியிருக்கலாம், இதுக்கு வந்து ரப்பர் புஷ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கலாம். அதாவது நம்ம சார்ஜ் பண்ணிட்டு வாட்டர் வாஷ் பண்ணும்போது இது க்ளோஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். ஏன்னா வந்து இதில் வாட்டர் லேக் ஆகிடுச்சுன்னா அது ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் பிஃபோர் ஃபஸ்ட் யூஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து ட்ரையாக இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து பண்ணியிருந்தாலும் இல்லை டிரான்சிட்லேயே வந்து பேட்ரி வந்து ட்ரையாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா 4002. இதோட PSI பார்த்தீங்கன்னா 330 PSIன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அது நம்ம யூஸ் பண்ணும்போது தான் தவிர எவ்வளோ ஃபோர்ஸில் வந்து வாட்டர் வருதுன்னு. இந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு யூஸுன்ற உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சிம்பிளாக இதில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராடக்ட் என்னென்ன இருக்கும் அப்படின்றதும் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மேனுவலை ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாகவும் இருக்கும், அதோட யூசேஜும் நல்லாவும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து 7500 பேட்டரி கொடுத்துருக்காங்க. ½ an hour வந்து கண்டினியூஸ் யூஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கார் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி ½ an hour கண்டினியூஸாக யூஸ் ஆகுதுன்னு செக் பண்ணிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.